not made in the full sum of perfection. நீங்களும் நானும் பூரண அந்த வடிவுள்ளவர்களாக உண்டாக்கப்படவில்லை. You and I did not have all the musical instruments built in us. எல்லா உலகத்தில் உள்ள இசை கருவிகளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உள்பொருத்தப்பட்டிருக்கவில்லை. You and I were not exhibiting full light. நீங்களும் நானும் முழுமையான ஒளியை கிரணங்களாக வெளிப்படுத்தவில்லை. But Lucifer had all that. ஆனால் லூசிபருக்கு எல்லாமே இருந்துச்சு. You and I are not always standing in the presence of the Almighty Father. நீங்களும் நானும் எப்பவுமே இடைவிடாமல் சர்வ வல்லமையுள்ள நேச பிதாவுக்கு முன்பாக நிற்கிற பாக்கியம் கிடைக்கல. But Lucifer had all that. ஆனால் லூசிபருக்கு அதெல்லாமே கிடைச்சிருந்துச்சு. Seeing God face to face. முகமுகமாய் தேவனை பார்க்கும் பாக்கியம் பெற்றிருந்தவன் He fell. அவனே விழுந்து போயிட்டான். If someone who sees can fall, இப்படி பார்க்கக்கூடிய ஒருவனே விழுந்து போக கூடுமானால் how much more us who have not seen all that. இதையெல்லாம் பார்த்தே இராத நம்ம எந்த மூளைக்கு? So don't ever think you will never fall. நான் ஒரு நாள் விழுந்து போக மாட்டேன்னு ஒருபோதும் நினைச்சிராதுங்க. Till your last breath, கடைசி மூச்சடங்கும் வரை you can fall. விழுந்து போவதற்கு ஏது உண்டு. That is why every moment of our day. அதனால்தான் நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு பொழுதும். Recently I was praying about one matter. சமீபத்தில் ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது I asked the Lord, if everybody keeps on falling, ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இப்படி எல்லாருமே விழுந்துகிட்டே இருந்தாங்கன்னா so how can we be safe? எப்படிதான்ப்பா நாங்கள் பத்திரமா பாதுகாப்பாக இருக்க முடியும்? Then I asked him, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், how is it that you were able to remain strong till the end? உம்மால மாத்திரம் எப்படிப்பா கடைசி வரைக்கும் உறுதியாக தாக்கு பிடிச்சு இருக்க முடிஞ்சது? And the Lord gave me a very simple answer. ஆண்டவர் இயேசுவுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு எளிய பதிலை கொடுத்தார். He said, அவர் சொன்னார், I always trusted on the Father and not on me. நான் எப்பொழுதுமே என்னை அல்ல பிதாவையே நம்பி சார்ந்து கொண்டேன். And I always committed my full dependence on him. என்னுடைய முழுமையான சார்பு தன்மையை முற்றிலும் முழுவதும் பிதாவின் மேலேயே வைத்திருந்தேன். He said that is the reason why he spent many hours in prayer every day. அந்த காரணத்தினால தான் பாருங்க ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் அவர் ஜெபத்தில் செலவிட்டார். He totally committed himself and his ways to God every moment. அவர் முற்றிலும் முழுவதுமாக தம்மையும் தம்முடைய வழிகளையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். I want you to ponder one scripture now. ஒரு வசனத்தை இப்ப நீங்க சிந்திக்கும்படி விரும்புகிறேன். He said, வசனம் சொல்லுகிறது, whatever I see the Father do, that's what I do. இயேசு சொன்னார், பிதாவானவர் செய்கிறதாக நான் காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன். And the Son can do nothing of himself except that which he saw the Father do. பிதாவானவர் செய்கிறதாக காண்புகிறது எதுவோ அதை தவிர குமாரன் ஒன்றையும் தாமாக சுயமாக செய்யவே மாட்டார். Which means, அப்படினா when the many hours he spends in prayer, ஜெபத்தில் அவர் செலவிடும் பல மணி நேரங்கள், he has been praying and asking God what he should do. தேவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் ஜெபத்திலே பிதாவிடம் கேட்கிறார். And God shows him everything. எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். And he does accordingly. அதன்படி அப்படியே அவர் செய்கிறார். Now let's look at our life. இப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போமா? Everything that we do in each day, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற எல்லா காரியமே, is it in full accordance to the will of God? முழுவதும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி தான் செய்கிறோமா? Or do we choose to do it on our own wisdom? இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த ஞான விருப்ப தேர்வின் அடிப்படையில் நாமாக செய்ய தெரிந்து கொள்கிறோமா? If you honestly look into your heart, உண்மையாக நீங்கள் உங்கள் இருதயத்தை நோக்கி பார்த்தா, you will tell me that out of 100, 99.9% of the time you are doing your own thing. 100%, 99.9% நான் என் சுயத்தை தான் இஷ்டமாக தான் சொந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுவீங்க. Am I right? உண்மைதானே அது? Be honest to yourself. உங்களுக்கே நீங்கள் உண்மையாக இருங்களேன். Out of 900, 99.9%, 100க்கு 99.9% you are walking in your own self. உங்கள் சொந்த சுயத்தின் வழியில் நீங்கள் நடக்கிறீர்கள். Only 0.1% rarely you are seeking God. ரொம்ப அபூர்வமா 0.1% நீங்க தேவனை தேடுறீங்க. That is why most of the works of our hands are failures. அதனால்தான் நம்முடைய கரத்தின் கிரியைகளில் அதிகமானவைகள் தோல்வியில் முடிகின்றன. That is why so much of ego is inside us. அதனால்தான் நமக்குள்ளே ஆணவம் தலைவிரித்தாடுகிறது. So much of pride is inside us. தற்பெருமை நமக்குள் அதனால்தான் தலைவிரித்தாடுகிறது. We want our own way. நம்முடைய சொந்த வழிகளின் நிமித்தம். It's my way or no way. நடந்தா என் வழியில நடக்கணும், இல்லையா கிடையாது, வாய்ப்பே இல்லை.
This was not how the Lord Jesus was. ஆண்டவர் இயேசு இப்படி இருக்கவில்லை. If you read Isaiah chapter 53, ஏசாயா 53 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா verse 3, 4 and 5 says, 3, 4, 5 வசனங்கள் சொல்லுகின்றன. like a lamb that was brought to the slaughter, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல he opened not his mouth. அவர் தம் வாய் திறவாதிருந்தார். He was led. அவர் கொண்டு போகப்பட்டார். In Luke chapter 4, லூக்கா 4 அதிகாரத்திலே you will read that he was driven by the Holy Spirit into the wilderness to be tested by the devil. பிசாசினால் சோதிக்கப்படும்படி பிசாசினால் அவர் வனாந்தரத்துக்குள் இழுத்து கொண்டு போகப்பட்டார். He did not choose it. அதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. He was driven, தள்ளி கொண்டு போகப்பட்டார். like being pushed. அவர் தள்ளப்பட்டார். If the Lord would come to tell you, கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லும்படி வருவாரானால், I'm going to lead you into a wilderness to be tested by the devil for 40 days. 40 நாட்களும் பிசாசினால் சோதிக்கப்படும்படி நான் உங்களை வனாந்தரத்துக்குள்ளே அனுப்ப போகிறேன். How many of you will say hallelujah, praise the Lord? அப்படி சொன்ன உடனே எத்தனை பேர் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க? You know what most of us will do? நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம் தெரியுமா? Immediately we will jump down and say, I rebuke you, Satan, for speaking like that. உடனடியாக துள்ளி குதித்து உடனே இயேசுவின் நாமத்தில் பிசாசே உன்னை கடிந்து கொள்கிறேன் அப்பாலே போன்னு சொல்லுவோம். Amen. ஆமென். Won't we do that? அப்படி நம்ம செய்ய மாட்டோமா? We will all do that. நம்ம எல்லாரும் அப்படி தான் செய்வோம். Because we don't accept such things. ஏன் அப்படிப்பட்டவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை? But look at the scriptures. ஆனா வசனங்களை பாருங்கள். It says the Lord Jesus was driven by the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Not just into the wilderness, வெறும் வனாந்தரத்துக்கு இல்ல, but to be tested by the devil. பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக. So which means it was a setup. அப்படினா அது ஒரு முன்னேற்பாடுன்னு அர்த்தம். Right? அப்படிதானே? It was set up by God. தேவனே அதை முன்ன ஏற்பாடு பண்ணி It was வச்சிருந்தார். God who set up the whole thing. முழு எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்தவர் தேவன்தான். For the Lord Jesus to go through the same kind of temptations that we all go through every day of our lives. இன்றைக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் தினசரி சந்திக்கிற எல்லா சோதனைகளின் ஊடாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை தேவன் திட்டமிட்டு வைத்திருந்தார். So Stephen was always seeking God. இந்த ஸ்தேவான் எப்பொழுதும் தேவனையே நோக்கி So கொண்டிருந்தார். this is another thing you need to build in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கட்டி வளர்த்துக் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு அம்சம் இதுவாகும். Set your heart upon things that are above. மேலானவைகள் மேல் உங்கள் இருதயத்தை பதித்து வைத்து விட வேண்டும். Number 3. மூன்றாவதாக Look at the scripture. வசனத்தை பாருங்க. And he saw the glory of God and Jesus standing on the right hand of God. தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு And said, behold, I see the heavens opened and the Son of Man standing on the right hand of God. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். Now what does this show us? இது எதை காண்பிக்கிறது? Stephen's spiritual eyes were opened. ஸ்தேவானின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டன. So your spiritual eyes must be opened. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். Amen. ஆமென். You have a promise in your hand. உங்க கையில ஒரு வாக்குத்தத்தம் இருக்குங்க. Joel 2:28. யோவேல் 2:28. And in the last days I will pour out my spirit upon all flesh. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். Your sons and your daughters, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும், your little children will see visions. உங்கள் சிறு பிள்ளைகளும் தரிசனம் காண்பார்கள். They shall prophesy. அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Your youths shall see visions and prophesy. உங்கள் வாலிபர் தரிசனம் கொண்டு தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Your old woman and old men will see visions and prophesy. உங்கள் வயதான புருஷரும் வயதான ஸ்திரீகளும் தரிசனம் கொண்டு தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். And your servants and the handmaidens will see visions and prophesy. உங்கள் ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் தரிசனம் கொண்டு தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். All of you in this hall qualify in this scripture. இந்த மண்டபத்துக்குள் இருக்கிற அனைவரும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தகுதி அடைந்து விட்டீர்கள். There are children here, இங்க சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, youths here, வாலிபர்கள் இருக்கீங்க, old men, old women are here, வயது முதிர்ந்த புருஷர் ஸ்திரீகள் இருக்கீங்க, ministers of God are here. தேவனுடைய ஊழியக்காரர்கள் இங்க இருக்கிறோம். So Joel 2:28 is perfectly fulfilled here. இந்த இடத்துல இப்போ யோவேல் 2:28 பூர்ணமாய் நிறைவேறுகிறது. But the scripture says, ஆனால் வசனம் சொல்லுகிறது, you shall see visions. நீங்கள் தரிசனம் காண்பீர்கள். So you must pray earnestly for your spiritual eyes to be opened. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படி ஊக்கமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So that at the moment of death, இதன் மூலம் மரண தருவாயில், not only at the moment of death, மரண தருவாயில் மாத்திரமல்ல, even before that, அதுக்கு முன்னாலேயே
your spiritual eyes can be open to know where you should be going. நீங்கள் எங்கே போக வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். You need actually two things. உண்மையிலே உங்களுக்கு ரெண்டு காரியங்கள் தேவை. Not only your eyes to be open, உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது மாத்திரமல்ல, also your ears to be open. உங்கள் செவிகளும் திறக்கப்பட வேண்டும். If your ears are not open, உங்கள் செவிகள் திறக்கப்படவில்லை என்றால் you can see a vision but you cannot hear anything. தரிசனத்தை பார்த்துட்டு தான் இருப்பீங்க, ஆனா ஒண்ணுமே காதுல கேட்காது. It is like the old Charlie Chaplin movies. அது பழங்காலத்து சார்லி சாப்ளின் திரைப்பட காவியம் போல இருக்குது. I'm sure you have seen Charlie Chaplin movies. சார்லி சாப்ளின் படம் பார்த்திருப்பீங்க நம்புறேன். Have you? பார்த்திருக்கீங்களா? That's all moving image, எல்லாமே அசையும் பிம்பங்கள் உருவங்கள் தான், but no sound. ஆனா சத்தமே இருக்காது. Then there is another worst case. இதை விட ஒரு மோசமான காரியம் இருக்கு. Your ears are open, காதுகள் திறக்கப்பட்டு விட்டன, but your eyes are blind. ஆனா கண்கள் குருடாய் இருக்கின்றன. So you can hear all the sound, எல்லா சத்தமும் காதுல விழுது, but you cannot see. ஆனா ஒண்ணும் பார்க்க முடியல. So you need eyes and ears. ஆகவேதான் காதுகளும் திறக்கப்பட வேண்டும், கண்களும் திறக்கப்பட வேண்டும். You know what is the first test God gives to a prophet? ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் வைக்கும் முதல் சோதனை என்ன தெரியுமா? The first test is he asked the prophet, முதலாவது சோதனை என்னவென்றால் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அவர் கேட்பார், what do you see? நீ என்ன காண்கிறாய்? That's the first test. அதான் முதல் சோதனையே. Because a prophet must be able to see. ஏன் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் சொன்னா அவரால் பார்க்க முடியணும். If you read Jeremiah chapter 1, எரேமியா முதலாம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, after Jeremiah got the call, அழைப்பை எரேமியா பெற்ற பின்பு God showed Jeremiah a vision. தேவன் எரேமியாவுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். And the first question was, கேட்ட முதல் கேள்வியே, what do you see? நீ என்ன காண்கிறாய்? You know, some many years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பு, I think it was in March 2011, 2011 ஆண்டு மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், we as a small group have gone to Israel to do a prayer walk. சிறு குழுவாக ஜெப நடைக்காக இஸ்ரவேல் தேசம் சென்றிருந்தோம். So one day I saw a vision. ஒரு நாள் ஒரு தரிசனம் பார்த்தேன். In the vision I was in some kind of a place, தரிசனத்தில் ஏதோ ஒரு விதமான இடத்தில் இருக்கிறேன். and I saw a heavenly saint in this vision. அந்த தரிசனத்தில் ஒரு பரலோக பரிசுத்தவானை பார்க்கிறேன். And they took an instrument like in the shape of a triangle. ஒரு முக்கோண வடிவிலுள்ள ஒரு கருவி அவர்கள் எடுத்து, That sound engineers used to test the level of sound. சப்த அளவை பரிசோதிப்பதற்காக இந்த ஒளி பொறியாளர்கள் அந்த ஒரு கருவியை தான் பயன்படுத்துவார்கள். So and they throw that into the water. தண்ணீரில் அதை வீசி எறிந்தார்கள். When it dropped into the water, அது தண்ணீரில் விழுந்ததும் I heard a sound. ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு. And I immediately turned and looked in the direction where the sound was coming. உடனே திரும்பி சத்தம் வந்த திசையை பார்த்தேன். So the saint looked at me and he said, அந்த பரிசுத்தவான் என்னை பார்த்து சொன்னார், you pass. நீ தேர்ச்சி அடைந்து விட்டாய். Okay, your ears are working well. உன் காது நல்லாவே கேக்குதுப்பா, வேலை You are செய்யுது. not deaf. நீ செவிடு இல்ல, Your eyes can see. கண்களால பார்க்க முடியுது. Now your ears can hear. உன் காதால இப்ப கேட்க முடியுது. So in the same way, அதே விதமாகத்தான் you need eyes to see, பார்க்கும் கண்கள் தேவை, ears to hear. நன்றாய் கேள்வித்திறனுள்ள காதுகள் வேண்டும். If you have problem in these two areas, இந்த ரெண்டு பக்கத்துலயும் உங்களுக்கு கோளாறு பிரச்சனை இருந்துச்சுன்னா, now you need to go to hospital for checkup. இப்போ மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனையை அணுக வேண்டும். That is why you all are here. அதுக்காக தானே நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. And I'm giving you free medical service. இலவச மருத்துவ சேவை உங்களுக்கு எல்லாம் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறேன். No fees. பங்க கட்டணமே வசூலிக்கல. But beyond eye and ears, இந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் அப்பால், if you have ear, nose and throat problem, உங்களுக்கு மூக்கு தொண்டை பிரச்சனை இருந்துச்சுன்னா, then you all need to go and see Dr. Narmada. நீங்க எல்லாரும் போய் டாக்டர் நர்மதாவை பார்க்கணும். அப்படின்னா She'll give you all injection. அவங்க உங்களுக்கு நல்லா ஊசி போடுவாங்க. That is not my specialty. அது என்னுடைய சிறப்பு தன்மை இல்லை. That is her specialty. அது அவங்க சிறப்பு தன்மை. So you need to pray for your spiritual eyes to be open, spiritual ears to be opened. உங்கள் ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் திறக்கப்படும்படி தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். Then the next thing about Stephen, ஸ்தேவானை குறித்த அடுத்த காரியம் என்னன்னா, he had that unwavering faith and trust in God. தேவன் மீது கொஞ்சமும் அசைக்கப்பட முடியாத சலனமற்ற நம்பிக்கையின் விசுவாசத்தை வைத்திருந்தார். Look at verse 59. 59வது வசனத்தை பாருங்க. And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். He did not protest.
எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை. He did not cover himself to protect himself from the stones. கல்லுகள் தன் மீது விழாதபடி தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி தன்னை மூடி மறைத்துக் கொள்ளவில்லை. He just knelt down and he prayed. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். Why he was able to do that? ஏன் அவரால் அப்படி செய்ய முடிந்தது? Because of his unwavering trust in the protection of God. கொஞ்சமும் அலசடிப்படாத தேவனுடைய பாதுகாப்பு ஆற்றலின் மேல் தனக்கு இருந்த நம்பிக்கை நிமித்தம். Look at the prayer he prayed. அவர் ஜெபித்த ஜெபத்தை பாருங்க. In verse 59. 59வது வசனத்தில், Lord Jesus, receive my spirit. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். See, that is the trust. இதுதாங்க நம்பிக்கை. This is the same prayer that even the Lord Jesus prayed. இதே ஜெபத்தை தான் கர்த்தராகிய இயேசுவும் ஏறெடுத்தார். That is the last example we are now going to look at. இப்பொழுது இதை தான் கடைசி உதாரணமாக நாம் கவனிக்க போகிறோம். In Luke chapter 23 verse 46. லூக்கா 23ஆம் அதிகாரத்தின் 46ஆம் வசனத்திலே, When the Lord Jesus was dying on the cross, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த போது he prayed, அவர் ஜெபித்தார். Father, பிதாவே, I commit my spirit into your hands. உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். That is the same prayer even Stephen prayed. இதே ஜெபத்தை தான் ஸ்தேவானும் ஜெபிக்கிறார். See, what does that prayer signify? இந்த ஜெபம் எதற்கு அடையாளமாய் முக்கியப்படுகிறது? It signifies an unwavering trust in God's keeping protection. பாதுகாக்கும் தேவனுடைய தப்புவிக்கிற அந்த பேராற்றல் மீது கொஞ்சம் கூட அலசரிப்படாத நம்பிக்கையின் பற்றுறுதியை முக்கியப்படுத்துகிறது. Now turn your Bibles to Luke chapter 22. இப்போ லூக்கா 22 அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திருப்பிக்கிடுங்க. There you will see an incident in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். The Lord Jesus Christ was at the end of his faith. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய விசுவாசத்தின் விளிம்புக்கு வந்து விட்டார். There you can see him in his total humanity. அங்கேதான் அவருடைய முழுமையான மனுஷீகத்தில் நீங்கள் அவரை பார்க்க முடியும். You can see him in the flesh. மாம்சத்தில் இயேசுவை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். And he was struggling. போராடுகிறார். Just like how we all struggle. நாமெல்லாம் தடுமாறுவது போலவே He was struggling. இயேசு போராடுகிறார். He was wavering. அவர் அலசடிப்படுகிறார். Shall I go on or shall I give up? தொடர்ந்து போவதா அல்லது விட்டு கொடுத்து விடலாமா? And the cross was too much to bear. சிலுவை தாங்கிக் கொள்வதற்கு மிகவும் அளவுக்கு அதிகம். I'm sure somewhere along your life you have also felt like that. உங்க வாழ்க்கை பாதையில் நிச்சயம் ஏதோ ஒரு நிலையில் நீங்களும் அப்படி உணர்ந்திருப்பீர்கள். Just to give up. அவள்தான் போது விட்டு கொடுத்துடலாம். Have you felt that? அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? I'm sure you have. நிச்சயம் அப்படி உணர்ந்திருப்பீங்க. I have felt that I think 2 times concerning Angel TV ministry. ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியத்தை குறித்த மட்டில் 2 முறை நான் அப்படி நினைத்திருக்கிறேன். It was too much. இது ரொம்ப அளவுக்கு அதிகம். So I said, Lord, I cannot bear this. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. This is too much. இது அளவு ரொம்ப அதிகம். Raising funds was too much. நிதி திரட்டுவது என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமான காரியம். Planning the programs is another too much. நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு ஒருங்கிணைப்பது அதை விட அளவுக்கு மிஞ்சின காரியம். Managing all the people in the studio is another big headache. பதிவு கூடத்தில் இருக்கிற எல்லாரையும் நிர்வகித்து சமாளிப்பது அடுத்தது மிகப்பெரிய தலைவலி. I sincerely prayed, உண்மையாகவே ஜெபிச்சேன். Lord, give this work to somebody else. ஆண்டவர் இந்த வேலையை வேற யாருக்குன்னா கொடுத்துருங்கப்பா. I give up. நான் விட்டு கொடுத்துறேன். Let me go back to the Himalayas. நான் இமயமலைக்கே திரும்பி போயிடுறேனே. I was so peaceful. எனக்கு ரொம்ப சமாதானமா So இருந்தேன். happy. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். Every morning when I get up, காலைதோறும் எழும்பும் போதெல்லாம் I see all the Himalayan mountains around me. இமயமலை முழுவதும் என் மேல இருக்கிறத நான் பார்ப்பனே. I enjoy my cup of tea watching all the Himalayan mountains. இமயமலை சாரல்களை பார்த்து ரசித்துக்கொண்டே தேநீர் கோப்பை அருந்துவேனே. And when I walk on the Himalayan mountains in Nepal and Tibet, நேபாள் திபெத்தில் இருந்த இமயமலை மீது நடக்கும் போதெல்லாம் I don't have to hear the voices of ungrateful, silly clowns persecuting us. நன்றி கெட்ட முட்டாள்தனமான கோமாளிகளுடைய உபத்திரவ வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதே. There my battle is different. அங்க என் போர்க்களம் யுத்தம்லாம் வேற. There I only battle with evil spirits. அங்க அசுத்தாவிகளோடு மாத்திரம் தான் யுத்தம் பண்ணேன். But they don't write petitions against me. ஆனால் அந்த அசுத்தாவிகள்லாம் எனக்கு விரோதமா மனு எழுதுவதில்லை. They don't send WhatsApp message among themselves. தங்களுக்குள்ளேயே அசுத்தாவிகள் வாட்ஸ்அப் செய்திகளை பரிமாறிக்கொள்வதில்லை. So the Lord Jesus had the same problem. ஆண்டவர் இயேசுவுக்கும் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. He was at the end of his faith. அவர் தம்முடைய விசுவாசத்தின் முடிவில் விளிம்பில் இருக்கிறார். And he prayed, ஜெபம் பண்ணுகிறார். if it be possible, கூடுமானால் let this coal be removed from me. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். Then look what happens. நீங்கட்டும் என்று சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. Look at verse 43. 43ஆம் வசனத்தை பாருங்களேன்.
And there appeared an angel unto him from heaven, strengthening him. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். Now look at the word strengthen. பலப்படுத்தினான் என்ற வார்த்தையை கவனிங்க. This is very interesting. இது ரொம்ப சுவாரஸ்யம் மிகுந்தது. What does it really mean? இதனுடைய உண்மையான உள்ளர்த்தம் தான் என்ன? The word strengthen in Greek means பலப்படுத்துதல் என்ற வார்த்தையினுடைய கிரேக்க அர்த்தம் என்னவென்றால் eniskou. அனிஸ்கு. Let me spell to you. நான் எழுத்துக்களை சொல்லுகிறேன். ENIS ENIS KHOO. KHOO. Eniskou. எனிஸ்கு. Eniskou means எனிஸ்கு என்றால் a force that comes and strengthens you through prayer. ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்குள்ளே வந்து உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தி. So that strengthening came from the angel and he imparted the gift of faith to the Lord Jesus. அந்த பலப்படுத்துதல் ஒரு தேவதூதன் மூலமாய் வந்தது. விசுவாசத்தை அந்த தேவதூதன் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே உட்புகுத்தி விசையாய் செலுத்தினார். 1 Corinthians chapter 12 verse 9 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் tells us about one of the 9 gifts of the Holy Spirit, which is the gift of faith. பரிசுத்த ஆவியின் 9 வரங்களிலே ஒரு வரமாகிய விசுவாச வரத்தை குறிப்பிடுகிறது. You know, all martyrs have this gift. இரத்த சாட்சிகள் எல்லாருக்குமே இந்த வரம் இருந்துச்சுங்க. The gift of faith. விசுவாச வரம். It is a faith that will come and strengthen you. விசுவாசம் தான் வந்து உங்களை பலப்படுத்தக்கூடியது. It will hold your heart steady. அது உங்க இருதயத்தை அப்படியே நிதானமாய் பிடித்துக் கொள்ளும். So that it doesn't waver. நீங்கள் தள்ளாடி அலசடிப்பட விடாது. And it will strengthen you to go through all the sufferings. பாடுகள் எதுவாய் இருந்தாலும் அதன் ஊடாய் பயணிக்கக்கூடிய பலனை உங்களுக்குள் கொடுத்து விடும். Whatever may be the sufferings, பாடுகள் என்னவாய் இருந்தாலும் it will strengthen you அவர் உங்களை பலப்படுத்துவார். with unwavering faith. அலசடிப்படாத விசுவாசத்தினால் பலப்படுத்துவார். It will strengthen you to persevere. தொடர்ந்து விடாமுயற்சியோடு தாக்கு பிடிக்க பலப்படுத்துவார். So that you will never give up until your life is laid on the altar. உங்களுடைய ஜீவன் பலிபீடத்திலே பலியாக கிடத்தப்படுகிற வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்காதபடி பலப்படுத்துவார். So the next thing that you need to pray for is the gift of faith. ஆகவே நீங்கள் அடுத்ததாக விசுவாச வரத்துக்காக ஜெபிக்க வேண்டும். So we have looked at the lives of Stephen. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை கவனித்தோம். And we learned many role models there. அங்கே அநேக பின்பற்றுவதற்கு தகுந்த மாதிரிகளை கற்றுக்கொண்டோம். So now comes homework. இப்போ வீட்டு பாட பயிற்சி வருகிறது. Till we meet again next time. அடுத்த முறை நாம் மீண்டும் சந்திக்கும் வரைப்பட்ட இடைக்காலத்தில் You need to pray for all these things. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Amen. ஆமென். So when you do all that, இதெல்லாம் நீங்க கருத்தா செய்யும்போது, sincerely do all that, உண்மையா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா you are being prepared. நீங்க ஆயத்தமடைந்து கொண்டே இருப்பீர்கள். Amen. ஆமென். Whether little children or older people, சின்ன பிள்ளைங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி, they all need these same principles. அனைவருக்கும் இதே விதிமுறை கோட்பாடுகள் அவசியம் தேவை. Amen. ஆமென்.